வந்து சொல்லாத உறவ இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க. என்ன கையிலே காலையிலே வந்திருக்க? கோயிலுக்கு போயிட்டு வந்தியோ? ஆமா ஆச்சி, கோயிலுக்கு போயிட்டு தான் அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி மக்கா. அம்மா என்ன செய்யா? அம்மா என்ன செய்யும், சமைச்சு வச்சுட்டு 100 நாள் வேலைக்கு போயிருக்கோம். ஏன் உங்க அம்மைக்கு அவங்க அம்மாவை பார்க்கணும்னு ஆசை இல்லையோ? இது ஒருட்டு பார்த்துட்டு போனா என்ன? நீ வந்து எங்கள் அம்மையை ஒரு நாளாக பார்க்க வேண்டியதானே? எங்கள் அம்மா தானே உன்னை வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஏன் ஆச்சி? என்னால் எங்கிட்டையும் நடக்க முடியுது, நானே தவந்துட்டு இருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா கூட 2 பேரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிடுறேன்ன. உண்மையை தாண்டி சொல்கிறேன். சரி சரி. இங்கே பூங்குழலியை காணோம். அவன் எங்கிட்டாவது போயிருப்பா. சரி, மாமாவெல்லாம், பெரிய மாமா அத்தையெல்லாம் காணோம். அத்தை வீட்டுக்கு பின்னாடி தான் இருந்தா. பெரிய மாமாவும் வெற்றி என்ன காலையிலேயே வயலுக்கு போயிட்டாவளே. வயலில் பார்த்தேன். அப்படியா? 2 பேர் அங்கேயே இருந்தாங்க? இல்லை, வெற்றி மாமாவை தான் பார்த்தேன். காலையில் கோயிலுக்கு போகிறப்ப பார்த்து பேசிட்டு தானே போனேன். அப்படியா? சரி சரி. அளவு தான் போயிட்டு இருந்துச்சு. ஆமாம் ஆமாம், நீ இப்போ வச்சா தானே அறுவடை பண்ண முடியும். சரி. அம்மா வள்ளியத்தாச்சி வந்தாவளா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பக்கம் வரவே மாட்டாவளே. போன வாரம் வந்துட்டு தானேட்டி போனா, நீ தான் வரல. அப்படியா? பிள்ளை எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. அவளுக்கு என்ன 2 வயசு ஆச்சுல? சரி சரி. சரி ஆச்சி, இந்த பொங்கல் இருக்கு, சாப்பிட்றியா? நீ வேற பேசாமல் இரு கையில். எனக்கு உடம்பு பூரா சுகரு. இதில் பொங்கலை தின்னுன்னு வேற சொல்கிறா. எனக்கு வேண்டாம், உங்கள் அத்தைக்கு கொடு, இல்லைன்னா அவள் வருவாள் அவளுக்கு கொடு. சரி. ஏ கையலே, நீ எப்போ வந்தா? இப்போதான் கொஞ்ச நேரம் தான் ஆகுது. நீங்கள் எங்கே போனீங்க? உங்களை தான் ஆளை காணோம். ஆட்டுக்கு புண்ணாக்கு ஊற வைக்க போனோமா. அப்படியா? சரி சரி. இங்கே கோயிலுக்கு போயிட்டு வரையோ? ஆமாம் ஆமாம். நட திறந்துருந்துச்சா? நாங்கள் அப்போ தான் போகிறோம், நடைய மூட போயிட்டாவ. யார் துளசி பிள்ளை கூடயா போனேன்? அம்மாத்த சாமி கும்பிட்டு வெளியே வந்தோமா, அமைச்சர் இருக்குல்ல, வந்து பிரசாதம் கொடுத்துச்சு. பொங்கலை வாங்கிட்டு அப்படியே வந்தேன். சரிம்மா, சாப்பிடுவா. வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா சோறு ஆக்கியிருக்கு. ஏன் கொஞ்சம் சாப்பிட்டு போனா என்ன? அத்தை வீட்டில் சாப்பிட மாட்டியோ? எங்கள் மாமா வீட்டில் நான் சாப்பிடாம வேற யார் சாப்பிடுவா? பொங்கலை சாப்பிட்டு தான் வந்தேன், அது ஒரு மாதிரி இருக்கு. சரி அத்தை வாங்க, உங்களுக்கு நான் சோறு போட்டு தரேன். எனக்கு இப்போ வேண்டாம், இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஓய், என்ன நீ இன்னும் சாப்பிடலையா? நேரம் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கா? எல்லாம் கேளு உங்க ஆச்சியை. சாப்பிடுங்கன்னா அதெல்லாம் சாப்பிட மாட்டாவலாமா, பசிக்கலையாமா. என்ன உனக்கு பசிக்கலையாச்சி? நம்மக்கா காலையில் தான் ஒரு டம்ளர் ராகி கூழ் குடிச்சேன் பார்த்துக்க. அது ஒரு மாதிரி இருக்கு. இது ஒரு மாதிரி இருக்குன்னா அதுக்காக சாப்பிடாமையா இருப்ப நீ? அதான் நான் எவ்வளவோ சொல்லிட்டும் கேட்க மாட்டாவ. நீ அவைய பேரை வந்து சொன்னாதான் கேட்பாவ போல. நீ அம்மா, நீ என் பேரண்டெல்லாம் சொல்லி கொடுத்துறாத, வந்து சாப்பிடியேன். ஆமாம், பேரன்னு சொன்னாதான் பயமா இருக்குல்ல. எங்கள் ஆச்சி தான் வேண்டாம்னு சொல்லிச்சுனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள் மாமியாருக்கு நீங்கள் தானே சாப்பாடு போட்டு கொடுத்துருக்கணும். ஆமாம், நான் சாப்பாடு போட்டு கொடுக்காத இவ பார்த்தா. இல்லை இல்லை, உங்கள் கவனிப்பே சரியில்லை. எங்கள் ஆச்சியை நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்க. அப்படியா? அப்போ நீ வேணா வந்திருந்து உங்கள் ஆச்சிக்கு ஆக்கி போடு. கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த பிறகு நான் தான் ஆக்கி போடுவேன் எங்கள் ஆச்சிக்கு. அப்போ பாருங்க, உங்களை மாதிரி இல்லாமல் நேரத்துக்கு டான் டான் டான்னு எங்கள் ஆச்சிக்கு சாப்பாடு போயிடும். நீ அப்போ வந்து செஞ்சு கொடுமா. இப்போ வாங்க. சரி, நான் போய் சாப்பிட்டு வரேன். என்ன? போய் சாப்பிடுங்க, போங்க. சரி, 2 பிரெட்டை ஜாம தடவி சாப்பிடுவோம். நீ மதியத்துக்கு பொறுமையாக ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். வேதா, பிரெட்டு சாப்பிட்றியா? இல்லைம்மா, எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? காலையில் பசிக்கலையா உனக்கு? பசிக்கலாமா? எங்கே கிளம்பி இருக்க? ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகிறேம்மா. ஃப்ரெண்ட்ஸா? அம்மா, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்மா. நான் அவங்களெலாம் மீட் பண்ணவே இல்லைல்ல, அதான் மீட் பண்ணலான்னு போகிறேன். அப்படியா? சரி, ஓகே, பார்த்து பத்திரமா போயிட்டு வாண்ணே. ஓகேம்மா. சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடணும். காலையிலே நீ சாப்பிடாம போகிற. கண்டிப்பாக லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். சரி, ஓகேம்மா, பார்த்துப்போ. ஓகே, டாடிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் ஒரு 2 ஹார்ஸில் வந்துடுவேன். சரி, ஓகேடா, பார்த்துப்போ. ஓகேம்மா, பாய். பாய் வேதா. இவ்வளோ பெரிய வீட்டில் ஒத்தைக்கு இருக்கவும் ஒரு மாதிரி இருக்குது. நமக்குன்னு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு இருக்கா? சரி, இவங்களோட அக்காவுக்காவது ஃபோன் பண்ணி பேசுவோம். ஊரில் எல்லார்ட்டையும் பேசி எவ்வளோ நாள் ஆச்சு. அவையிட்ட கேட்டால் ஏன் ஃப்ரீ டைமில் கூப்பிட்டு பேசுன்னு சொல்கிறாவ. என்ன செய்கிறது, நம்மளே ஃபோன் போட்டு பேசுவோம். சரி, நம்ம அப்படியே கிளம்பலாம். அம்மா அம்மா, பூங்குழலி, கையலக்கா எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். நீ எங்கே போயிட்டு வர? பக்கத்து தெருவில் என் கூட படிக்கிற பிள்ளைகள் இருக்குல்ல, பிள்ளைகளோட கொஞ்ச நேரம் விளையாட்டு வரேன். நான் நல்லா இப்படி தெரு தெருவா சுற்றி தெரியுன்னு. தெரு தெருவாலும் ஒன்றும் நான் சுற்றலை. சும்மா தான் என் ஃப்ரெண்டு பிள்ளைகளை பார்க்க போனேன்.
நல்லா போன நீ. என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டியோ? ஆமால, ஆச்சியை பார்க்க வந்தானே, பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல, எனக்கு வேலை கிடக்கல. நான் என்ன உன்னைய மாதிரியா? நீ பெரிய பிள்ளை, நான் சின்ன பிள்ளைல. சின்ன பிள்ளைனாலும் எல்லா வேலையும் பார்த்து பழகணும், சரியா? எல்லாம் ஊர் சோவாரிட்டு தெரியக்கூடாது. நான் அப்படிதான் போவேன், இது விளையாடுற வயசு தான். போ. 7வது படிக்கிறாளாட்டி இப்படிதான் சுத்தி திரிவியோ? இது உங்க அண்ணன்ட்ட சொல்லி வைக்கேன். அண்ணன்ட்டெல்லாம் சொல்லாத நீ. ஏன் எப்படி பண்ணிட்டு இருந்தா அப்படி சொல்லதான் வேணும். சரி, இனிமேல் பண்ணல, நீ சொல்லாத. இனிமேல் பண்ணாம இரு, அப்புறம் பார்ப்போம். வேலை அடி பிச்சு போட வேண்டிய உன்னைய. நான் உனக்கு அண்ணியாவ போறவா? மதனின்னு கூப்பிடு, இல்ல அண்ணின்னு கூப்பிடு. ஏன்னா எப்பவும் கூப்பிடுற மாதிரி அக்கானாவது கூப்பிடு. வாழை போலன்னு பேசிட்டு இருந்தான்னு வையேன், பல்ல கழட்டி போடுவேன். நான் கழட்டுவேன். ஏ பாப்பா. மாமா, அண்ணே வந்துட்டியா? வந்துட்டேன். எதுக்கு பாப்பா இந்த வாயாடி கூட போய் பேசுறா? இப்பதான் வந்தனா, அதான் பேசிட்டு இருந்தேனா. நான் வாயாடியா உனக்கு? ஏய் முட்டக்கண்ணி, என்ன பார்த்துட்டே இருக்கா? ஒண்ணும் இல்ல மாமா. சரி, என்ன இங்க வந்திருக்கா? ஆச்சியை பார்த்துட்டு அப்படியே அத்தையெல்லாம் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்படியா? சரி சரி. வயல்ல வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா? முடிஞ்சது. முடிய வந்தா நான் வரேன். சரி மாமா. வெற்றி, அம்மா. என்னையா நடவெல்லாம் முடிஞ்சிட்டா? முடிஞ்சிட்டுமா. இங்க அப்பா வரலையா? அப்பாதாம்மா என்னை முன்னாடி போக சொல்லிட்டாரு. எங்க ராமர் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரான். அப்படியா? சரி சரி சரி. வாயா, சாப்பாடு எடுத்து வைக்கேன், சாப்பிடலாம். அம்மா, நான் போய் குளிச்சுட்டு வரேன், அப்புறம் எடுத்து வைங்க. சரியா. அம்மா, யாருமா போன் அடிக்கா? நம்ம சித்ராத்தா தான். அத்தை ஃபோன் பண்ணியிருக்காவளா? ஐயோ, வேதா எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமே. ஹலோ அத்தாச்சி, என்ன சித்ரா எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நாங்களே இருக்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இல்லாமே உங்களுக்கு ஃபோன் அடிச்சேன். நீ எது ஞாபகம் வச்சு இத்தனை நாள் கழிச்சாவது ஃபோன் அடிச்சிருக்க. ஆனால் என் கூட பிறந்த தம்பி இருக்கான் பார்த்தியா, அவருக்கு ஆஃபீஸ் வேலையே சரியா போகுது அத்தாச்சி. உங்களை பற்றி ஒரு நாள் வீட்டில் பேசாமல் இருக்க மாட்டாரு. அப்படியாம்மா? ஆமாம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணன் எப்படி இருக்காரு? வெற்றி, வள்ளி, பூங்குழலிலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. உங்கள் அண்ணன் இங்கே வயலுக்கு போயிருக்காரு. வள்ளி அவள் வீட்டில் இருப்பா, பூங்குழலியும் வெற்றியும் வீட்டில் இருக்காவ. அப்படியா? சரி சரி. என் மருமவோ என்ன செய்யா? மருமகளா? நல்லா இருக்கா, அவள் ஃப்ரெண்டு பிள்ளையில பார்க்க போயிருக்கா. அப்படியா? சரி சரி, நல்லதுமா. சரி, வரலாம்ல இங்கிட்டு. லீவ் எதுவும் கிடைச்சா வந்து பார்த்துட்டு போகிறது. நீங்களாம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இங்கே வரணும்னு தான் பார்க்குறோம், நேரம் கிடைக்க மாட்டேதே. சரி ஒன்றும் இல்லை, வள்ளி பிள்ளைக்கு காது குத்து வைக்கலான் இருக்காவ. விசேஷத்துக்கு குடும்பத்தோடு கண்டிப்பாக வரணும். மருமவளை கூட்டிகிட்டு வந்தே ஆகணும். கண்டிப்பாக வந்துடும். சரிம்மா. சரி, பாருங்க, பார்த்துட்டு கூப்பிடுமா தம்பி வரவும். சரி மதியம் வைக்கேன். எம்மா, சித்ராத்தா ஏம்மா பேசினவ? ஆமாட்டி, இப்போ நான் என்ன சொன்னேன்? வேற அண்ணி பேசினவளா? இல்லை, அவள் எங்கேயும் வெளியே போயிட்டாளாம்மா. அப்படியா? சே, வேதா பேசியிருந்தா எப்படியாவது வாங்கி பேசலாம்னு நினைச்சா இப்படி ஆயிருச்சே. தம்பி குளிச்சுட்டு வரியா? சாப்பாடு எடுத்து வைக்கேன். சரிம்மா. அத்தை, யார் இவங்க? பார்த்துருப்பில்லம்மா, சித்ரா என் தம்பி பொண்டாட்டி மெட்ராஸில் இருக்காவ. அம்மா சொல்லியிருக்காங்க, நான் பார்த்ததில்ல. அப்படியா? ஏம்மா, வேதா அண்ணி எப்பமா பார்ப்போன்னு இருக்குமா எனக்கு? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது. அவளை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. பார்க்கலாம். இன்னைக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சா வருவாவல்ல. என்ன வேதா அண்ணின்னு கூப்பிட்றா? ஆமா, எங்க மாமா பிள்ளைல. நானும் உனக்கு ஒரு அத்தை பிள்ளை தானே, என்ன மட்டும் எதுக்கு அக்கான்னு கூப்பிட்றா? நான் உன்னை சின்ன வயசுலேருந்து அப்படி தானே கையிலக்கா கூப்பிடுவேன். கையிலக்கான்னு கூப்பிடாத, உன்னை அத்தாச்சின்னு கூப்பிடு, இல்லைன்னா அண்ணின்னு கூப்பிடு. அம்மா, பாருங்கம்மா இந்த அக்காவை. நீங்களே சொல்லுங்க, இவளுக்கு மாமா பிள்ளை அண்ணி முறைனா அத்தை பிள்ளையும் அண்ணி முறை தானே வரும்? ஆமாம் கையில் அப்படிதான் வரும். ஆனால் அவள் சின்ன வயசுலேருந்தே அப்படியே உன்னை கூப்பிட்டு பழகிட்டாளா, அதனால தான் அப்படி சொல்லியா. அதெல்லாம் இல்லை, நீ இனிமேல் அண்ணினே கூப்பிடு. சரி. எதுக்குடா மாப்பிள்ளை இப்படி நடுராத்திரியில கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கா? ஒன்றும் இல்லடா, சும்மா கொஞ்சம் பேசலாம் தான். என்னத்தடா பேசணும்? இல்லை மாப்பிள்ள, நீ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது தனலட்சுமின்ற ஒரு பிள்ளைய லவ் பண்ணலாம். ஆமாம், அதையும் இப்போ ஞாபகப்படுத்துற? அதே மாதிரி தான் நானும். என் தாய்மாமா பொண்ணு வேதா இருக்கால, அவளை தான் ரொம்ப நாளாக விரும்பிட்டு இருக்கேன். அடப்பாவி, பாத்தியா, சொல்லவே இல்லை. நீ வேற ஏன்டா இத்தனை வருஷமா லவ் பண்ணுறீங்க? அட வெண்ண, நான் இன்னும் அவகிட்டே சொல்லலை, கிழிஞ்சு போச்சு. எப்பதான் சொல்ல போற? அதாண்டா எனக்கும் தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, கடைசியா அந்த பிள்ளை எப்போ பார்த்த? அவ 10th படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தேன். இவளே 10th படிக்கும்போது பார்த்ததா? ஆமா. இத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கியா? அதுவும் ஒன் சைடால. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள, வாழ்த்துக்கள். நீ வேற வாயை மூடு. இனி எப்படியும் எங்க அக்கா வீட்டுல காது குத்து ஃபங்க்ஷன் வைப்பாவ, அதுக்கு அவ ஃபேமிலியோட வருவான்னு நினைக்கிறேன். அப்பதான் பார்த்து சொல்லலான் இருக்கேன். சூப்பர், சொல்லு. சீக்கிரம் சொல்லி கல்யாணத்தை முடியுமாப்ல. டேய், அதுக்கு இல்லடா,
இத்தனை வருஷமா நான் அவளை நினைச்சிட்டு இருந்த மாதிரி அவளும் என்ன நினைச்சிட்டு இருப்பாளா? அதெல்லாம் நினைக்காமையாடா மாப்பிள்ள இருக்கும். இல்லடா, சிட்டியில வளர்ந்த பிள்ளை, அவ இப்ப டெல்லியிலலாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கா. எங்க படிச்சா என்ன? நீ அந்த பிள்ளைய நினைச்சிட்டு இருக்க மாதிரி அந்த பிள்ளைக்கும் உன் மேல ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பா உன்னை நினைச்சிட்டு தான் இருப்பா. அப்படின்னு சொல்றியோ? இங்க நான் போய் சொல்லி இல்லைன்னு சொல்லிட்டானா? எதுக்குடா இல்லைன்னு சொல்ல போறா? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா. நீ நேரில் வந்த அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணு, சரியா? நான் வேணா உனக்கு சப்போர்ட்டுக்கு வரேன். ஐயா மாப்பிள்ள, யாரு வேணலனாலும் பரவாயில்ல, நீ தயவு செஞ்சு வந்துடாத. ஓடாங்கு, உனக்கு போய் சப்போர்ட் பண்ணலான்னு வந்தேன் பாரு. சரி மாப்பிள்ள, கோவப்படாத. வா, பரோட்டா வாங்கி தரேன். வா மாப்பிள்ள போலாம். எப்பா, பரோட்டான்னோடனே பல்லு வண்டலூர் வரையும் போயிட்டு வருதம்மா. நான் அவளை நினைச்சிட்டு இருக்க மாதிரி அவளும் என்ன நினைச்சிட்டு இருந்தா நல்லா தான் இருக்கும். நமக்கு இந்த சென்னையிலலாம் செட் ஆகாது. நம்ம நினச்ச மாதிரியே அப்ராடில் போய் தான் பிஜி பண்ணணும். அதுக்கு அம்மா கிட்ட மட்டும் தான் எப்படியாவது பர்மிஷன் வாங்கினா போதும். என்ன சொல்லி பர்மிஷன் வாங்குறது? இந்த அம்மா அக்செப்டே பண்ண மாட்டாங்களே. ஆனால் அவங்க நினைக்கிறது சரிதானே. யூஜியும் 3 வருஷம் டெல்லியில் போய் படிச்சிட்டேன், பிஜியாவது அவங்க பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு நம்ம ஃப்யூச்சர் முக்கியம்ல. அப்ராடில் பண்ணால் நல்லாயிருக்கும். எப்படியோ டேடி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அதான் இன்னும் 3 மந்த் இருக்குல்ல அட்மிஷனுக்கு. அதுக்குள்ளே எப்படியாவது அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி அப்ராட் போயிடணும். அப்ராடில் போய் நல்லா படித்து நல்ல ஜாபுக்கு போய் நல்லா செட்டில் ஆகணும். இதுதான் என்னோட ட்ரீம். அது வரைக்கும் எனக்கு எந்த தாட்டும் கிடையாது. பார்ப்போம், இன்னும் 3 மந்த் இருக்குல்ல. ஸோ இந்த 3 மந்த்க்கு அப்புறம் நம்ம அப்ராட் போயிட்டோன்னா வரதுக்கு எப்படியோ 2 இயர்ஸ் ஆயிரும். இந்த 3 மந்த்துக்குள்ளே அம்மா அப்பா கூட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம அம்மா அப்பா கூட எங்கெங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கங்கே போய் டூரிஸ்ட் பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கணும். இதுதான் இந்த 3 மந்தோட பிளான். ஓகே, போய் தூங்க வேண்டியதான், டைம் ஆயிடுச்சு.